ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 3 dimensional ஜாமெட்ரி செகண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் பாஸ் த்ரூ த பாயிண்ட் -2 4 and -5. இதான் பாசிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். அண்ட் parallel டு த லைன் கிவன் பை இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்க ஒரு லைனை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட டைரக்ஷனும் அதோட டைரக்ஷனும் நம்ம சேமாக எடுத்துக்கலாம். பேசிக்காக கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா x - x1 by a, y - y1 by b, z - z1 by c. இதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவேஷனுக்கு. இதில் இந்த x1 y1 z1 இந்த ஏபிசின்றது வந்து டைரக்ஷனை குறிக்கும். இப்போ நம்ம எழுத போகிற ஈக்குவேஷனுக்கு பாசிங் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, -2 4 -5. இதுதான் நம்மளோட x1 y1 z1 பிளேஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. டைரக்ஷன் அப்படின்றது இந்த லைன்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த லைனுக்கு பேரலாக தானே கேட்டிருக்காங்க. இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்குது பாருங்க, 3 5 and 6. அவங்க தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ இவங்களோட டைரக்ஷன் எடுக்கும்போது இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வேறு எந்த சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. x - x1 y - y1 z - z1 ஃபார்மில் தான் இருக்கணும் கொஸ்டின். வேறு ஏதாவது நம்பர் வந்து இங்கே அசோசியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை காமனாக எடுத்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ இது நார்மலாக XYZ ஃபார்ம் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரே இந்த லைனோட டைரக்ஷன் தான். அதாவது ஏபிசி வந்து 3 5 6 அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ பாசிங் பாயிண்ட்டும் நமக்கு தெரியும், டைரக்ஷனும் நமக்கு தெரியும்ல. அப்போ அவங்க கேட்டிருக்க ஈக்குவேஷனை டைரக்டாக எழுத முடியும். இந்த முதல்ல எக்ஸ் அப்படியே எழுதிட்டு மைனஸ் போட்டு x1க்கு பதிலாக பாசிங் பாயிண்ட் -2 கொடுத்துருந்தாங்கல்ல, -2 பை ஏக்கு பதிலாக இங்கே இருக்க இந்த 3 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் எழுதிக்கலாம். y - y1க்கு பதிலாக 4 ஈக்குவல் டு z - z1க்கு பதிலாக -5. கீழே வந்து டைரக்ஷன் 3 5 6 3 போட்டாச்சு, இங்கே 5 இங்கே 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபைனலாக ஈக்குவேஷன் எக்ஸ் இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணால் +2 by 3, இங்கே y -4/5, இங்கே z +5/6 அப்படின்னு எழுதணும். நம்மளை ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க, நம்ம எழுதிட்டோம். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கொடுத்துட்டு ரைட் இட்ஸ் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக கார்ட்டீசியன் ஃபார்ம்ன்றது வந்து x - x1 by a ஈக்குவல் டு y - y1 by b ஈக்குவல் டு z - z1 by c. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இங்கே கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம CF அப்படின்னு சொல்லுவோம். இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் வெக்டர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். இதில் நம்ம ஏ வெக்டர் அப்படின்றது பாசிங் பாயிண்ட், பி வெக்டர்ன்றது அவங்களோட டைரக்ஷன். இது வந்து பாசிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும், இதில் நம்ம டைரக்ஷனை யூஸ் பண்ணணும். சரி, பாசிங் பாயிண்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த x1 இந்த y1 இந்த z1 அப்படின்றது தான் பாசிங் பாயிண்ட். இந்த ABC தான் நம்மளோட டைரக்ஷன். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இங்கே x - 5 இருக்கு, அப்படி எழுதிக்கலாம். x - 5/3 ஈக்குவல் டு ஆக்சுவலாக இங்கே y மைனஸ் தான் நம்மளோட ஃபார்முலா வரணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குல்ல, அதனால ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இப்படி பிரித்து எழுதிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்க்க இது y - y1 மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு z - 6, z1க்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க by 2. இந்த பேட்டர்ன்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கணும் பார்க்கறதுக்கு, அதனால இப்படி எழுதிக்கோங்க. பிளஸ்ல இருந்தால் மட்டும் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு மாற்றிக்கோங்க. மைனஸ்ல இருந்தால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சரி, எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி நம்ம வந்து x1 y1 z1க்கு பதிலாக நமக்கு இங்கே கிடைச்சிருக்க நம்பர், அதாவது இந்த மைனஸை விட்டுட்டு இருக்கிறதா x1, இந்த மைனஸை விட்டுட்டு ரிமைனிங் வந்து அங்கே என்ன இருக்குன்னா 5 மட்டும் இருக்குல்ல. அப்போ அதுதான் நம்மளோட x1 எடுத்துக்கலாம். y1ஓட வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், மைனஸ்க்கு அப்புறமா இருக்கிறது தான் y1. அப்போ இந்த மைனஸை விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறது தான் y1. இப்போ அது -4, இந்த மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது z1. அப்போ இந்த மைனஸ் பக்கத்தில் 6 இருக்குது. அதான் மைனஸ்க்கு மைனஸ் போயிடும், அந்த z1க்கு அந்த நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ இதான் x1 y1 z1. இதுதான் பாசிங் பாயிண்ட். டைரக்ஷன் ரேஷியோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 7 2. அதான் உங்களோட டைரக்ஷன். அதான் நம்ம ABC அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டைரக்ஷன் வந்து 3 7 and 2. இதை டேரெக்டாக எடுக்கணும்னா இங்கே 1x 1y 1zன்றது இருக்கணும். அப்படி வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம காமன் டேபிள் எடுத்து அதை கேன்சல் பண்ணி ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு தான் எப்போவுமே காமன் ரேஷியோ டைரக்ஷன் ரேஷியோஸை எடுக்கணும். எடுத்தாச்சு. கேள்வி என்னது? ரைட் இட்ஸ் வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர். இதில் லாம்டான்றது ஒரு ரியல் நம்பர், ஒரு ஸ்கேலார் யூனிட். அது இப்போ ஏ அப்படின்றதுக்கு நம்மளோட பாசிங் பாயிண்ட் எழுதணும். இதுதான் பாசிங் பாயிண்ட். ஸோ இதை 5i
-4j + 6k அப்படின்னு எழுதிக்கோங்க வெக்டர் ஃபார்மில். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் டைரக்ஷன் எழுதணும் பி வெக்டருக்கு. ஸோ இதான் பி வெக்டர். ஸோ 3i + 7j + 2k அப்படின்னு எழுதிட்டோம்னா இதான் சரியான அவங்க கேட்டிருந்த வெக்டர் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் த லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் இருக்குது. 2 கொஸ்டினுமே வெக்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர்னு யோசிங்க. இது ஏ வெக்டர் அப்படின்றது நம்மளோட வெக்டரோட அந்த பாசிங் பாயிண்ட், பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். அந்த இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பாசிங் பாயிண்ட் தான் இது. லாம்டா பக்கத்தில் கொடுத்துருக்கிறது தான் அதோட டைரக்ஷன். அதுதான் நம்ம பி வெக்டர்னு எடுப்போம். இதுதான் நம்மளோட டைரக்ஷன் வெக்டர். அதே மாதிரி தான் இதுவும். இது ஏ வெக்டர், மியூ பக்கத்தில் கொடுக்கறது தான் டைரக்ஷன். ஸோ பாயிண்ட்டும் டைரக்ஷனும் இருக்குது. எப்போவுமே ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டாங்கன்னா நம்ம அவங்களோட டைரக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இல்லை நிறைய பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் டைரக்ஷன் யூஸ் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் எனி டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு cos θ = b1 வெக்டர் ப்ளஸ் b2 வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2 இது தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ முதல் ஈக்குவேஷன்லேருந்து b1ன்ற வெக்டரையும் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து b2வையும் எடுத்துக்கோங்க. b1ன்றது இந்த லாம்டா பக்கத்தில் வந்து இருக்கிறது தான். ஸோ 3i + 2j + 6k இதான் நம்மளோட b1 வெக்டர். அடுத்து b2 வெக்டர் நம்மளோட ரெண்டாவது லைனில் மியூ பக்கத்தில் இருக்கிறது. ஸோ i + 2j + 2k இப்படி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு b1.b2 வேணும். அப்புறம் ரெண்டு பேரோட மேக்னிடியூடும் வேணும். ஸோ முதல்ல b1.b2 கண்டுபிடிச்சிக்கலாம். டாட் ப்ராடக்ட்ன்றது இந்த ஐயும் இந்த ஐயும் மல்டிபிள் பண்ணும். 3 1s are 3 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 6 2s are 12. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதை ஆட் பண்ணும்போது 19 கிடைக்குது. அப்புறம் கீழே மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2 வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் ரூட் ஆஃப் இங்கே 3 2 6 இருக்குல்ல, அப்போ 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ ரூட் ஆஃப் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது 9, இது 4, இது வந்து ஒரு 36 ஆட் பண்ணும்போது √49 அப்படின்றது கிடைக்கும். வெளியில் எடுக்கும்போது நமக்கு 7 வந்துடும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் b2வையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 1 2 2. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 + 1 √9. வெளில எடுக்கும்போது நமக்கு 3 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதானே பேசிக் ஃபார்முலா. ஸோ cos θ = b1.b2க்கு நமக்கு 19 கிடச்சிது. கீழே ரெண்டு பேரோட மேக்னிடியூடையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 7 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு ஆங்கிள் மட்டும் தானே வேணும். அப்போ θ cos இன்வர்ஸ் ஆஃப் 19/21 எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் பண்ணலாம். இது ஆங்கிள் பிட்வீனுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ரெண்டாவதுல நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் மட்டும் தான் வேணும் ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல b1. ஸோ b1ஓட வெக்டர் இங்கே பாருங்கள், லாம்டா பக்கத்தில் இருக்க தான் எடுக்கணும். i - j - 2k. அடுத்து b2 வெக்டர் இங்கே மியூ பக்கத்தில் இருக்குது. 3i -5j -4k. ஸோ எடுத்தாச்சு. நமக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டாட் ப்ராடக்ட் வேணும். ஸோ b1.b2 டாட் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 3s are 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 5s are 5, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 2s are 8ன்னு கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணிடலாம். 8 + 8 16. ஸோ டாட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2 நமக்கு வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் b1னா b1ல் இருக்க 1 மறுபடியும் ஒரு 1 அப்புறம் ஒரு 2 அவங்க எல்லாரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர். மைனஸை கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அவங்கள ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஆட் பண்ணும்போது √6 கிடைக்குது. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் b2 கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 3 5 4 இருக்கு. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது √50 அப்படின்னு கிடைக்குது. ஸோ √50 வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா 25 2s are எழுதலாம். 25லேருந்து ஒரு 5 வெளியே எடுத்துகிட்டு 5 √2 கூட எழுதிக்கலாம் ஷார்ட்டாக. இப்போ ஆங்கிள் பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. cos θ = மேலே a.b அதாவது b1.b2 16 கொடுத்துருக்காங்க. 16 மேக்னிடியூட் ஆஃப் a வந்து √6, மேக்னிடியூட் ஆஃப் b வந்து 5 √2 இப்படி எழுதிக்கலாம் நம்ம.
ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 16 பை இந்த ரூட் 2 வந்து உள்ளே எடுத்துட்டோம்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ 5 மல்டிபிள் பை ரூட் 12. இப்போ ரூட் 12 அப்படின்றத நம்ம வந்து 4 3s எழுத முடியும்ல. எழுதி இதை வந்து ஒரு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 16 பை 4 3s 4லேருந்து ஒரு 2 வெளில எடுத்துடலாம். அப்போ 10 ரூட் 3 அப்படின்னு கிடச்சிரும். இவங்க ரெண்டு பேரும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 டைம் 5 டைம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8 by 5 root 3 அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன்ஸ். கார்டீஷியன் ஃபார்மில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. எப்போவுமே கார்டீஷியன் ஃபார்ம் அப்படின்றது வந்து x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c. இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் இங்கே மேலே வர்ற x1 y1 z1 வந்து அந்த லைனோட பாசிங் பாயிண்ட்டு. கீழே வர்ற ஏபிசி தான் உங்களோட டேரெக்ஷன். ஏன்னா b1 b2ன்றது வந்து டேரெக்ஷனை தான் குறிக்கும். டேரெக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் லைன்லேருந்து இவங்களோட டேரெக்ஷன் பார்க்கும்போது இந்த 2 இந்த 5 இந்த -3 தான். மோரோவர் இது அப்படியே டேரெக்டாக எடுக்கும்போது மேலே இந்த xyz கூட எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லையான்றதை கன்ஃபார்ம். ஸோ இங்கேயும் xyz கரெக்டாக இருக்கிறதுனால கீழே இருக்க -1 8 4 யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட டேரெக்ஷன் வெக்டரை எடுத்துக்கலாம். முதல் லைன்லேருந்து எடுக்கும்போது b1 வெக்டர்னு 2y 5j -3k. ரெண்டாவது லைன்லேருந்து -1i + 8j + 4kன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னா b1 டாட் b2 வேணும். ஸோ இதை முதல்ல டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். b1 டாட் b2 is equal to ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × -1 -2. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். 8 5s are 40. இங்கே மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆகிடும். 4 3s are 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 40 மட்டும் ப்ளஸில் இருக்குது. இந்த -2வும் இந்த -12ம் சேர்ந்தா -14 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணும்போது 26ன்னு கிடைக்கிது. அதை எழுதிக்கோங்க. மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் வந்து ரூட் ஆஃப் b1ல் வந்து 2 5 3 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -3 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணால் 29 38 வருது. அப்போ ரூட் 38ன்னு போட்டுருங்க. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் b2 வெக்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் b2குள்ளே இருக்க நம்பர் -1 8 4. ஸோ -1 ஸ்கொயர்ட் 8 மைனஸை போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக தான் ஆகும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான். 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணால் 81. 9 9s are 81. 9ன்னு சொல்லி இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஃபார்முலா. இதில் மேலே b1 டாட் b2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 26ன்னு கண்டுபிடிச்சோம்ல. 26 பை கீழே மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2 மல்டிபிள் பண்ணி எழுதணும். இங்கே ரூட் 38ம் 9ம் கிடச்சிருக்கு. ஸோ 9 ரூட் 38 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம்னு கேட்டாங்கல்ல. தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 26 பை 9 டைம்ஸ் ரூட் 38ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அதில் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்ம் கார்டீஷியன் ஃபார்ம். இதுவும் கார்டீஷியன் ஃபார்ம் தான். ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டாங்கன்னா ரெண்டு பேரோட டேரக்ஷனும் எடுத்துக்கோங்க. அதில் b1 வெக்டர் ஈக்குவல் மேலே xyz கரெக்டாக இருக்குது. பக்கத்தில் நம்பர் இல்லைனா x -0 y -0 இருந்ததாக அர்த்தம். அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆங்கிளுக்கு நமக்கு அந்த பாசிங் பாயிண்ட் தேவையில்லை. கீழே இருக்க இந்த 2 இந்த 1 யூஸ் பண்ணி 2y + 2j + 1k இதான் b1 வெக்டர். அதுமாதிரி நெக்ஸ்ட் வந்து b2 வெக்டர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். b2 வெக்டர் வந்து 4i + 1j + 8k இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல b1க்கும் b2க்கும் நமக்கு டாட் ப்ராடக்ட் வேணும். 4 2s are 8 + 2 1s are 2 + 8 1s are திருப்பியும் 8 தான். ஸோ ஆட் பண்ணும்போது 18 கிடைக்குது. இதான் உங்களோட b1 டாட் b2 வெக்டரோட டாட் ப்ராடக்ட். கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு அவங்களோட மேக்னிடியூட் தேவைப்படும். ஏன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு b1 வெக்டர் டாட் b2 வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 டாட் மேக்னிடியூட் ஆஃப் b2. இதுதான் நம்மளோட காஸ் தீட்டாவோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் b1 வேணும். ரூட் ஆஃப் b1க்கு வந்து 2 2 1ன்னு இருக்குல்ல. ஸோ 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் 4 + 4 + 1ன்னு வரும். 8 + 1 ரூட் 9. ஸோ ரூட் 9 வந்து வெளியில் எடுத்து நம்ம 3ன்னு கூட எழுதிக்கலாம். அப்புறம் b2 வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 4 1 8 4 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்களை வந்து
வேல்யூ வெளியே எடுக்கும்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 வரும். ஆட் பண்ணால் √81, 81 வெளியே எடுத்தால் 9ன்றது கிடைக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு மேலே டாட்டோட வேல்யூ 18 கிடச்சிது. 18 பை இங்கே 3யும் 9ம் கிடச்சிருக்கு. 3 மல்டிபிள் பை 9, 9 1s are 9 2s are நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற காசு அங்கே போனால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி எழுதிருங்க ஃபார்முலா எழுதும்போது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.